அதான் அவரு என்ன சொல்றாருன்னா அதாவது நெக்ஸ்ட் ஒரு 10 கிளாஸஸ் வந்து பல்கா வாங்கினாங்கன்னா அவருடைய சார்ஜ்ல வந்து நார்மலி சார்ஜஸ் 1000 rupees, he will bring it down to 9000 rupees, right? 10 கிளாஸஸ் தான் வாங்க முடியும் வாங்கினா. 10 கிளாஸஸ் இது எப்படி 10 கிளாஸஸ்க்குள்ளார என்ன கத்துக்க முடியும்? இல்ல அதாவது நெக்ஸ்ட் 10 கிளாஸ் மட்டும் அவர் அஷ்யூர் பண்றாரு. அதுக்கப்புறம் நமக்கு அவங்க கன்டினியூ பண்ணிக்கலாம். he will give that 1000 rupees. பட் ரைட் நவ் ஃபார் டிஸ்கவுண்ட் நம்ம பாரதி கிளம்பி மெம்பர்ஸ்க்கு என்ன சொல்றாருன்னா 10 கிளாஸ் வந்து he will charge 9000 if they pay 10 கிளாஸ்க்கு. இப்ப 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்க, he will only charge 8000 rupees. 3 குழந்தைங்க இருக்கான்னு வச்சுங்க, he will only charge 7000 rupees for 10 classes. So that means 10,000 அப்படிங்கிறது வந்து நார்மலா கொடுக்க வேண்டியது வந்து இவங்க 10 கிளாஸ் வாங்கினாங்கன்னா 9000 தான் கொடுக்கணும். பட் 10 கிளாஸ்ல எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. பட் 10 கிளாஸ்ங்கிறது நெக்ஸ்ட் லெவல். See, people have to test it out whether they want to really continue or not, right? Okay. அதான் அவருடைய டிஸ்கவுண்ட். சோ புரியுதா உங்களுக்கு? 10 கிளாஸ்ல வந்து பாரதி கிளம்பி மெம்பர்ஸ்க்கு நெக்ஸ்ட் 10 கிளாஸஸ்க்கு நீங்க பே பண்ணீங்கன்னா and we will get it for 9000 rupees. 2 குழந்தைங்க இருந்தானா 8000 rupees, 3 குழந்தைங்க இருந்தா 7000 ரூபாய். சிம்பிள் ஃபார்முலா. 10 கிளாஸுக்குன்னா 9000 நிறைய புக் பண்ணிட்டாங்கன்னா அப்படி 2 குழந்தைங்க வந்தாங்கன்னா 8000, 3 குழந்தைங்க வந்தாங்கன்னா 7000 10 கிளாஸஸ்க்கு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து லேட்டரா வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்ல இப்போ அதுக்கப்புறம் 1000 rupees. பட் யூனோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா திருப்பி இன்னொரு கிளாஸ் வேணா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அவருக்கு ஒரு திருப்பி ஒரு இதே மாதிரி ஒரு ஜூன் ஜூலைல ஒரு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் வேணா பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அவங்க பர் கிளாஸ்க்குன்ற மாதிரி ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 10 கிளாஸ் வரவங்க கண்டிப்பா 10 கிளாஸ் போதும் அப்படின்னு நிறுத்த மாட்டாங்க இல்லையா? ஆமா, அவர் வந்து ரேட் பண்ண போறாங்க. அதாவது என்னன்னா அப்படி இல்ல, இது டிஸ்கவுண்ட் வந்து அவர் கொடுக்குறாரு 10 கிளாஸுக்கு 9000 கொடுத்தா போறோம்னு. நீங்க ரெகுலரா போனோம்னா you have to pay 1000 rupees per class. வீக்லி எவ்வளவு கிளாஸ் எடுப்பாரு? ஒரு கிளாஸ் தானே, நமக்கு அதுக்கு மேல எடுக்கிறது வேஸ்ட். பிகாஸ் he can do 2 classes. பட் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ண முடியும். கரெக்ட், அது ரைட். இன்னொன்னு என்ன Okay,
Hello. Hello. Yeah. வட அமெரிக்க மதுரை ஹூஸ்டனின் அங்கம் பாரதி கலைமன்றம் எம் தமிழ்ச்சங்கம் சங்கம் 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 சங்கம். வட அமெரிக்க மதுரை ஹூஸ்டனின் அங்கம் பாரதி கலைமன்றம் எம் தமிழ்ச்சங்கம் சங்கம் 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 சங்கம். 73 உதித்த புடமிட்ட தங்கம் 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 தங்கம். 63 வழியில் தமிழ் வளர்க்கும் இங்கும் 63 வழியில் தமிழ் வளர்க்கும் இங்கும் எங்கும் 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 எங்கும். இயலிசை நாடகம் மூன்றையும் பேணி இளைய தலைமுறையை ஏற்றிடும் ஏணி. கல்வி கூடங்கள் நடத்திடும் பாணி மாணவரை ஊக்குவிக்கும் தமிழ் கலைவாணி. கல்வி கூடங்கள் நடத்திடும் பாணி மாணவரை ஊக்குவிக்கும் தமிழ் கலைவாணி கலைவாணி கலைவாணி. தைத்திங்கள் பொங்கலில் நாட்டியம் போற்றுவாள் சித்திரை சாரலாய் இன்னமுது ஊட்டுவாள். தமிழ் பேச்சையும் பாட்டையும் கண்ணன காத்திடுவாள். தமிழ் பேச்சையும் பாட்டையும் கண்ணன காத்திடுவாள். ஓராண்டு காலமும் தமிழ் உற்சவம் ஆக்கிடுவாள். ஓராண்டு காலமும் தமிழ் உற்சவம் ஆக்கிடுவாள். உற்சவமாக்கிடுவாள். தூய தமிழ் உள்ளங்களும் கொடுத்து சிவந்த கரங்களும் வாழையடி வாழையாய் வளர்த்திடுமே ஆண்டாண்டு காலமாய் காத்திடுமே. மேன்மேலும் என்றும் இவள் ஓங்கிடவே தன்னை என்றும் மகிழ்ந்திடவே. பாடிய பாரதி கலை மன்றம் பாடியதை காக்கும் நல் நெஞ்சம் தமிழ்த்தாய் உன்னை கொஞ்சும் தாரணியில் தானும் புகழ்விஞ்சும் தாரணியில் தானும் புகழ்விஞ்சும் தாரணியில் தானும் புகழ்விஞ்சும். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குது இல்லைங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வின்சென்ட் சாரோட இன்ட்ரோ கிளாஸ், பியானோ இன்ட்ரோ கிளாஸோட கடைசி நாளில் இருக்கோம். இந்த வகுப்பில் நம்ம ப்ராக்டிகல்ஸும் சேர்ந்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்மளோட கேள்விகளையும் நம்ம ஐயப்பாடுகளை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். வின்சென்ட் சார், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா?
மேம் என்ன கேக்குறீங்களா? Yeah. Yes, I am ready. Yeah. Hi everyone, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். I hope everyone is good there. Yes, thank you. All is well. Okay, so in last class நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? Beats, value, count, name, then tempo. இப்ப எல்லாருக்கும் தெரியும், இயர் ஆஃப்டர் நீங்க வந்து செமி பிரேவ், மீனிங், crotchetன்னு வேர்டா பார்க்க மாட்டீங்க, ஜஸ்ட் சைன்ஸ். ஸோ சைன் பார்த்து அது என்ன நோட்டோ. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, everyone is know what is this? Whole note. Whole note. Whole note mean semi brave, which is semi brave. Okay, இப்போ இந்த semi brave நம்ம எப்படி ப்ளே பண்ணணும்? We have to sustain to 4 count. 1 2 3 4. இப்போ எக்ஸாம்பிள், இந்த ஹோல் நோட் வந்து நம்ம C ன்னு எடுத்துட்டோம்னா இதை நம்ம எப்படி ப்ளே பண்ணணும்? 1 2 3 4. ப்ளே பண்ணும்போது நீங்க when you play, that is first beat. So semi brave நமக்கு எத்தனை பீட்? 4 crotchet beat. ஏன்னா 4 beats நமக்கு நிறைய பீட்ஸ் இருக்கு. அதாவது குவாய்வரும் ஒரு பீட் தான், செமி குவாய்வரும் ஒரு பீட் தான், மினிமம் ஒரு பீட் தான். ஆனா செமி பிரேவ்ல 4 count which is 4 crotchet beats. ஓகேங்களா? சோ அப்ப 4 crotchet beats. இப்போ crotchetோட மூவ்மெண்ட் வெரி மஸ்ட். நம்ம எல்லாருக்குமே செமி பிரேவ் தெரியலனாலும் மினிம் தெரியலனாலும் crotchet கண்டிப்பா தெரியணும். ஏன்னா இந்த crotchet-ஐ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? எல்லா பீட்டுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, சோ அப்ப crotchet-ஓட மூவ்மெண்ட் என்ன? இப்ப பார்த்தோம்னா டெம்போ வந்து டிஃப்ரெண்ட் டெம்போஸ் இருக்கு. அதாவது 40 ல இருந்து 300 வரைக்கும் நமக்கு டெம்போஸ் இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஒரு டிவைஸ் வேணும், மெட்ரோனம்னு ஒரு டிவைஸ் வேணும். பட் அப்பதான் நம்ம வந்து ஒரு crotchet பீட்டை எந்த டெம்போல நம்ம கவுண்ட் பண்றோம்ன்றது நமக்கு தெரியும். யூஸ்வலா டெம்போ என்ன? ஸ்பீட். டெம்போ என்ன? ஸ்பீட். இந்த ஸ்பீட் வந்து 0-40 ல இருந்து 300 வரைக்கும் இருக்குன்றது நான் போன லாஸ்ட் கிளாஸ்ல நான் இன்ஃபார்ம் சொல்லிட்டேன் இல்லைங்களா? சோ அப்ப நம்ம வாசிக்க போற இயர் ஆஃப்டர் நம்ம கத்துக்க போற சாங்ஸ், நம்ம பிளே பண்ற மியூசிக், இது வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்க எல்லா மியூசிக்குமே இந்த 40 ல இருந்து 300 கூட ஏதோ ஒரு பேராமீட்டர்ல இருக்கு. பேராமீட்டர் சொல்லுவாங்க BPM, பீட் பேராமீட்டர். ஓகே, சோ இப்போ நம்ம முதல்ல நமக்கு என்ன பண்ணணும்? நம்ம எந்த ஸ்பீட்ல என்ன டெம்போல வாசிக்கிறோம்னு நமக்கு தெரியாது. சோ மெட்ரோனம் டிவைஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ ஒரு மெட்ரோனம் ஆப் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெம்போ கைடன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில கீபோர்ட்ஸ், அதாவது இந்த பேசிக் கீபோர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா அதுலேயே டிஃபால்ட் மெட்ரோனம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெட்ரோனம் நம்ம ஆன் பண்ணிட்டு டெம்போ 100, 80, 75 நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பீடு நம்ம வந்து பேராமீட்டர் செட் பண்ணிட்டு நம்ம ப்ளே பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, crotchet இஸ் ரெகுலர் பீட். ரெகுலர் பீட் எப்படி வரும்? ரெகுலர் பீட் எப்படி வரும்? டக் 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 டக். இது நான் ஒரு டெம்போல சொல்றேன். மேபி நான் சொல்ற டெம்போ வந்து 110 இருக்கலாம், இல்ல 120 இருக்கலாம். இப்போ இது வந்து நான் 80ல சொல்றேன்னா ஒரு எக்ஸாம்பிள், டக் 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 டக். ஸோ crotchet, இந்த crotchet-ஐ பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? செமி பிரேவ், மீனிங், குவாய்வர், செமி குவாய்வர். ஓகேங்களா? ஸோ மினிமம் நமக்கு இந்தந்த வேல்யூவேஷன்ஸ்லாம் நம்ம ப்ளே பண்ண தெரிஞ்சாதான் ஒரு சாங் நம்ம வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஓகே, குட். இப்ப crotchet. One second, I will back. இப்ப பார்த்தோம்னா நான் ஒரு மெட்ரோனம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெட்ரோனம்ல வந்து
டெம்போ 100 செட் பண்ணிட்டேன். கேக்குங்களா? ஓகே. மெட்ரோனமோட பீட் எல்லாமே கிராச்சட் பீட்ல தான் இருக்கும். மினிம்ல இருக்காது, செமி பிரேவ்ல இருக்காது, குவைவர்ல இருக்காது. மெட்ரோனமோட பீட் என்ன வேல்யூவேஷன்ல இருக்கும்? கிராச்சட். சோ அதுதான் நமக்கு மெயின் டெம்போ, மெயின் ரெஃபரன்ஸ். சோ அந்த ஒரு கிராச்சட் பீட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? செமி பிரேவ். வெரி ஈஸி. என்ன பண்ண போறோம்? 4 பீட்டுக்கு ஒரு நோட்டை சஸ்டெயின் பண்ண போறோம். we have to sustain to 4 count. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணினதுக்கு அப்புறமா 1 2 3 4 கவுண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ப்ளே பண்ற பிரஸ் பண்ற ஃபர்ஸ்ட் நோட் ஃபர்ஸ்ட் பீட். ஓகேங்களா? அப்ப அதுக்கப்புறம் எப்படி கவுண்ட் பண்ணோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் சி வந்து ஒரு செமி பிரேவ்ல நம்ம ப்ளே பண்ணோம்னா சி 1 2 3 4னா தப்பு ஆயிடும். அது 5 பீட்ஸ் ஆயிடும். அப்ப நம்ம எப்படி பண்ணலாம்? சி 2 3 4 டி 2 3 4 E 2 3 4. முதல்ல ஒரு செமி பிரேவ் ப்ளே பண்றதுக்கு பொறுமை வேணும். நமக்கு பொறுமை வேணும். நம்ம வந்து நல்ல ஃபிங்கர் ஃப்ளோ வந்து நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல பொறுமையா ஏன் வந்து செமி பிரேவ்ல நான் ப்ளே பண்ண சொல்றேன்னா, இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா? 1 2 3 1 2 3 4 5. லெஃப்ட் ஹேண்ட்ல 5 4 3 2 1 3 2 1. இது போத் ஹேண்ட்ஸ் டுகெதர் நமக்கு வந்து சிங்க் ஆகணும்னா முதல்ல நம்ம வந்து ஒரு செமி பிரேவ்ல ப்ளே பண்ணும்போது தான் முதல்ல அதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப மிடில் ஃபிங்கர் வந்து தம் ஃபிங்கர் மூவ் ஆகும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன பண்ணணும்? செகண்ட் ஃபிங்கர் ப்ளே பண்ணணும். ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா நம்ம செமி பிரேவ்ல பண்ணோம்னா ஈஸியா நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மினிம், கிராச்சட், குவைவர், செமி குவைவர் நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா டெமி செமி குவைவர் எவ்வளோனா நம்ம ஸ்பிட் ப்ளே பண்ணலாம். இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செமி பிரேவ்ல இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்கேல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். மேஜர் ஸ்கேல்ஸ் என்னென்ன கீஸ்ல பார்த்துருக்கோம்? சி மேஜர் ஸ்கேல், ஜி மேஜர், டி மேஜர், ஏ மேஜர், இ மேஜர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மேஜர் ஸ்கேல்ஸ் எவ்வளவு பேர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு பட் இந்த ஒரு கிளாஸ்ல நான் அது வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இயர் ஆஃப்டர் உங்களுக்கு வந்து நீங்க பண்றது கரெக்டா, நீங்க கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல நான் சொல்லி கொடுத்த லெசன்ஸ்ல என்ன டவுட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இயர் ஆஃப்டர் என்ன தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா இந்த குரூப் இந்த கோர்ஸ்ல வந்து ஒருத்தரும் இண்டிவிஜுவலா நான் வந்து அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ நான் வந்து இப்போ பொதுவா உங்களுக்கு ஒரு விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே குட். இப்போ செமி பிரேவ் இப்போ நான் என்ன பண்றேன்? 100 மேபி 100 வந்து ஸ்பீடா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? அதை வந்து ஒரு 80 எவ்வளவு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு சி மேஜர் ஸ்கேல் செமி பிரேவ் இன் செமி பிரேவ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? சி மேஜர் ஸ்கேல் அசெண்டிங் டிசெண்டிங் செமி பிரேவ்ல நான் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ளே பண்ணி காண போறேன். ப்ளே பண்ணும்போது பாத்தீங்கன்னா அசெண்டிங் டிசெண்டிங் சி டி இ எஃப் ஜி ஏ பி சி, திரும்பவும் சில இருந்து எடுக்க கூடாது, பில இருந்து வந்துடணும். அப்ப பார்த்தோம்னா சி டி இ எஃப் ஜி ஏ பி சி அசெண்டிங் டானிக்ல இருந்து ஆக்டேவ் வரைக்கும் கரெக்டா 8 கவுண்ட்ல வந்துருச்சு. பட் டிசெண்டிங் திரும்பவும் ஆக்டேவ் சில இருந்து ப்ளே பண்ணக்கூடாது, டில இருந்து ப்ளே பண்ணணும். அப்போ ஒரு கவுண்ட் மிஸ் ஆகுமா இல்லையா? நமக்கு ஒரு கவுண்ட் மிஸ் ஆகும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும்? லாஸ்ட் நோட்டை 2 கவுண்ட்டுக்கு சஸ்டெயின் பண்ணணும்னா அந்த ஒரு சைக்கிள் வந்து கரெக்டா உங்களுக்கு ரிதம் கரெக்டா லூப் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புரிஞ்சுதுங்களா? நான் என்ன பண்ண புரிஞ்சுதுங்களா? டிசெண்டிங்ல வரும்போது டானிக் என்ன பண்ண கிராச்சட்ல ப்ளே பண்ண அந்த ஒரு டானிக் டிசெண்டிங் வரும்போது அந்த நோட் மட்டும் மினிம். அப்போ உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 7ல முடியுது. பட் நமக்கு வந்து கவுண்ட் பார்த்தோம்னா 4 4 4 4ஆ போகணும். அப்படின்னா 8 கவுண்ட். பட் 8 கவுண்ட்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணாதீங்க. 1 2 3 4 1 2 3 4 போடுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 3ல முடியுது. அப்போ we have to sustain to 4th count. அப்போ உங்களுக்கு
ரிதம் கரெக்டா உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஜிக்ஸாகா இருக்காது, டெம்போ கிளாஷஸ் இருக்காது. கரெக்டா அந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே குட். இப்போ நான் ப்ளே பண்ணது வந்து உங்களுக்கு க்ராச்செட்ல ப்ளே பண்ணேன். இப்போ செமி பிரேவ் டெம்போ 87. இப்போ நான் என்ன வேல்யூஷன்ல ப்ளே பண்ண போறேன்னா செமி பிரேவ்ல ப்ளே பண்ண போறேன். ஓகே, எல்லாருக்கும் வியூ ஓகேவா? ஓகேவா இருக்குங்க. ஓகே குட். இப்போ நான் both hands ப்ளே பண்றேன். இதுதான் ஒரு சைக்கிள். ஓகே, எப்பவுமே ப்ளே பண்ணும்போது மினிமம் 2 times ட்ரை பண்ணுங்க. அப்பதான் அந்த கவுண்ட்டை கரெக்டா நீங்க வந்து எடுக்கிறீங்களா, அதாவது நீங்க ஹோல் எக்ஸ்ட்ரா ஒரு பீட் ஹோல்ட் பண்றீங்க இல்லைங்களா, அடுத்தது ஃபர்ஸ்ட் பீட்ல கரெக்டா நம்ம எடுக்கிறோமான்றது தெரிஞ்சுக்கணும்னா ஒரு முறை வருஷத்துக்கு நமக்கு அது தெரியாது. மினிமம் 2 times நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட், இப்போ இதே அசெண்டிங் டிசெண்டிங் இப்போ நான் வந்து மினிம்ல உங்களுக்கு ப்ளே பண்ண போறேன். மினிம் ஓகே, அது 87. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டெம்போ 87 அதை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை, பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணவே இல்லை. என்ன சேஞ்ச் ஆகுது? வேல்யூவேஷன். அப்ப என்ன அர்த்தம்னா 87ல ஒரு மூமெண்ட், ஒரு ஃப்ரேசிங்க நம்ம வந்து we can play as semi brave, as minim, as crotchet, quaver, semi quaver. செமி குவாவருக்கு அடுத்தது ஒண்ணு இருக்கு, டெமி செமி குவாவர். 3 flags. ஓகே, இது வந்து என்ன சொல்லுவாங்க, 32nd note. ஓகே, which is semi quaver is 16th, quaver is 8th note, and 8th note and 16th note 32nd. இதுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு, எமி டெமி செமி குவாவர். கண்டிப்பா ப்ளே பண்ணணும்னா வருஷ கணக்குல தவம் கடந்து பிராக்டிஸ் பண்ணா ட்ரை பண்ணலாம். 4 flags, 64th note. ஓகே, சோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த செமி பிரேவ் மீனிங் க்ராச்செட் குவாவர் செமி குவாவர் வரைக்கும் ட்ரை பண்ணோம்னா நீங்க செமி குவாவர் ப்ளே பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்தது டெமி செமி குவாவர் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் பாருங்க, 100ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 100ல நம்ம ஒரு ஸ்பீட் போயிட்டு போனா அடுத்த வேல்யூவேஷன் 125, 110, 150, 175 கிடையாது, 200. டபுள் 200க்கு அடுத்த வேல்யூவேஷன் தான் அதனோட பாராமீட்டர் என்னவா இருக்கும், 400. 250 300 கிடையாது, ஸ்ட்ரைட்டா 400. 400 நீங்க அடுத்த ஸ்பீடுக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா 800. இதுதான் இந்த செமி பிரேவ் மீனியம் க்ராச்செட் குவாவர் செமி குவாவருக்கான வித்தியாசம். ஆனா இது எல்லாமே வித்தின் டெம்போ, ஒரே டெம்போல தான். இப்ப செமி பிரேவ் ப்ளே பண்றோன்றதுக்காக 87, மினிம்ல ப்ளே பண்றதால அது 100, க்ராச்செட்ல போகும்போது 120. அப்படி அர்த்தம் கிடையாது, ஒரே டெம்போல. 87 ஒரு பாராமீட்டர் நம்ம நமக்கு தெரியணும். அந்த 87 டெம்போல செமி பிரேவ் எப்படி சவுண்ட் பண்ணணும், மினிம் எப்படி ப்ளே பண்ணணும், க்ராச்செட் எப்படி ப்ளே பண்ணணும், குவாவர் எப்படி ப்ளே பண்ணணும், செமி குவாவர். இதுதான் விஷயம். இதை கத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களாவே புது லெசன், இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத கேட்காத ஒரு மியூசிக்னா கூட உங்களுக்கு ஸ்கோர் ஷீட் கிடைச்சதுன்னா நீங்க அதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் அதை ட்ரை பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அந்த வெஸ்டர்ன் நோட்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது நம்ம ட்ரை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போதைக்கு பீட்ஸ் அதுதான் முக்கியம், பல்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகே குட். இப்ப 87 நான் என்ன மினிம்ல இப்ப நான் இந்த அசெண்டிங் டிசெண்டிங் நான் ப்ளே பண்ணேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க வின்சென்ட், நீங்க அடுத்த இது ப்ளே பண்ண முன்னாடி இப்போ ஏற்கனவே செமி பிரேவ்ல ப்ளே பண்ணீங்க இல்லையா, அதை இன்னொரு தடவை உங்க ஃபிங்கர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எங்களுக்கு காமிச்சிருங்க. எங்க ஸ்டார்ட் பண்றீங்க, எங்க எப்படி போறீங்க, ஓகே இருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி
ஓகே நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட 88 கீஸ் இந்த மாதிரி லென்த் 88 கீஸ் இருக்குன்னு தெரியாது. எத்தனை பேர் வந்து 61 கீஸ் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஸோ இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், 88 கீஸ் அதாவது 7 ஆக்டேவ்ஸ் இருக்கிறவங்க உங்களோட கீபோர்ட்ல 4th ஆக்டேவ் தான் மிடில் ஆக்டேவ், அது வந்து ரைட் ஹேண்ட். ஓகேங்களா? அந்த ரைட் ஹேண்டுக்கு அப்படியே 1 ஆக்டேவ் டவுன் 3rd ஆக்டேவ், that is left hand. ஓகே, 61 கீஸ் இருக்கிறவங்க 3rd ஆக்டேவ் தான் உங்களுக்கு மிடில் ஆக்டேவ். 61 கீஸ் 5 ஆக்டேவ் கீபோர்டு வச்சிருக்கிறவங்களுக்கு 3rd ஆக்டேவ் அதுதான் உங்களுக்கு மிடில் ஆக்டேவ். ஸோ 3rd ஆக்டேவ் வந்து ரைட் ஹேண்ட், 2nd ஆக்டேவ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் ஒன் மோர் செமி பிரேவ் நான் ப்ளே பண்றேன். வியூ தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஓகேவா? வியூ தெரியுதுங்க, கொஞ்சம் டிஸ்டன்டா இருக்கனால இன்னும் கொஞ்சம் கீஸை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு மேல இருந்து காமிக்க முடியுங்களா? கை மட்டும், ஃபிங்கர்ஸ் மட்டும் ப்ளே பண்ணும்போது. இப்போ ஓகேங்களா? ஏன்னா இது லேப்டாப்ல இருந்து போறதால அடிஷனல் கேமரா இல்ல, கேமரா இருந்தா நம்ம அதை செய்யலாம். ஓகே, இப்போ ஓகேங்களா? வின்சென்ட் ஆக்டேவ் எதை ரெஃபர் இப்போ பண்றீங்க? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் நம்பர்ஸ் நான் சொல்லிட்டேன். அசெண்டிங்க்கு ரைட் ஹேண்டுக்கு என்ன ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டேன், லெஃப்ட் ஹேண்டுக்கு என்ன ஃபிங்கர்ஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்றது எதுக்காகனா, அந்த செமி பிரேவ் மீனிங் இந்த சவுண்ட்ஸ் ப்ளே பண்ணும்போது அந்த மெலடி எப்படி சஸ்டெயின் ஆகுது, அந்த கவுண்ட்ல எப்படி நான் ப்ளே பண்றேன்றதுக்கான ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்க ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. ஃபிங்கர்ஸ் எப்படி சேஞ்ச், இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன். மிடில் ஃபிங்கர் அதாவது ரைட் ஹேண்ட்ல மிடில் ஃபிங்கர் ஆஃப்டர் we have to move first finger to 4th note. அப்போ அது எப்படி மூவ் பண்ணணும்? டவுன் சைட், நாட் அப் சைட், டவுன் சைட் தான் மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ட்ரை பண்ணுங்க, என் கூடவே சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் எல்லாரும் மியூட் பண்ணிருக்கீங்களா? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ட்ரை பண்ணலாமா? லெஃப்ட் ஹேண்ட் அசெண்டிங் என்ன ஃபிங்கர்ஸ்? 5 4 3 2 1 3 2 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஒன்லி 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, இப்ப டுகெதர் ட்ரை பண்ணலாமா? எப்பவுமே மெட்ரோனம் போட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் we have to listen 4 beats or 8 beats. அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்பீடை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உள் வாங்கணும். டெக் டெக் ஃபர்ஸ்ட் பீட் முடிஞ்சதுமே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் பீட் அந்த ஸ்பேஸ் வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் we have to listen 8 beats. இதுக்குதான் ரொம்ப பொறுமை வேணும். இத கடந்தாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேற முடியும். அப்ப 8 பீட் நீங்க வந்து கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி வெயிட் பண்ணணும்,
சில பேர் என்ன பண்ணுவாங்க 1 2 3 4 1 2 3 4ன்றுவாங்க. பட் அது டெம்போலே இருக்காது. இப்போ மெட்ரோனமோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணா கூட மெட்ரோனம் நமக்கு சொல்லிடும் பீட் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணல, லேகிங் இருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும், மெட்ரோனம் விட கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டாவே இயர்லியராகவே நம்ம ப்ளே பண்ணுவோம். சம்டைம்ஸ் லேட்டன்சி. ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணணும்னா முதல்ல பொறுமையா அந்த பீட்டை நல்லா லிசன் பண்ணி அது கூடவே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ரிதம் ரொம்ப முக்கியம். ரிதம் சென்ஸ் இல்லாம நம்ம ஒரு மியூசிக்கை வந்து டெலிவர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால இந்த டெம்போல நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல எல்லாரும் ஒரு பெரிய ஜீனியஸ் ஆயிடலாம். ஓகே, டுகெதர் ட்ரை பண்ணுவோமா? 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, சரி. இப்போ நான் கேட்குறேன், ஒரு மேஜர் ஸ்கேல் அசெண்டிங் டிசெண்டிங் ப்ராக்டிஸ் இப்போ வாசிச்சேன் இல்லைங்களா, இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா how many டைம்ஸ் உங்களால வாசிக்க முடியும்? நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க how many டைம்ஸ்? யார் வேணாலும் சொல்லலாம். சொல்லுங்க. இப்ப இந்த மேஜர் ஸ்கேல், சி மேஜர் ஸ்கேல் செமி பிரேவ்ல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்க வாசிப்பீங்க? 20 times. 20. சூப்பர் சூப்பர் சூப்பர். சில பேர்லாம் ஒரு 2 டைம்ஸ் சொல்லுவாங்க. 2 டைம்ஸ் இஸ் நாட் எனஃப். இப்ப என்னையே எனக்கு நல்ல டைம் கிடைக்குது இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண சொன்னா நான் மினிமம் ஒரு 1000 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன் வாசிக்க. பட் அந்த 1000 டைம் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. உண்மையில அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ பொறுமை, அந்த ஒரு ஸ்லோ, அந்த செமி பிரேவுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிராக்டிஸ் பண்றோமோ அப்பதான் we have moved to மினிம். ஸோ மினிம்க்கு எவ்வளவு மெனக்கட்டுறோமோ அப்பதான் கிராச்செட்க்கு நம்ம போக முடியும். கிராச்செட்க்கு எவ்வளவு மெனக்கட்டுறோமோ அப்பதான். இதெல்லாம் எதுக்காக பார்த்தோம்னா ஜஸ்ட் வெறுமனே ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நோட்டையும் நீங்க நல்லா ரிஜிஸ்டர் ஆகலாம். இப்ப நாளைக்கு ஒரு மியூசிக் கேட்கும் போது மேபி இதான் நோட்ஸா இருக்குமான்னு நீங்களாவே அதை கெஸ் பண்ண முடியும். ஒரு டோன்ல இருந்து ஃபுல் டோன், ஒரு நோட்ல இருந்து ஃபுல் டோன் எப்படி சவுண்ட் பண்ணுது, அசெண்டிங்ல எப்படி சவுண்ட் பண்ணுது, டிசெண்டிங்ல எப்படி சவுண்ட் பண்ணுது, ஒரு நோட்ல இருந்து ஒரு செமி டோன் அசெண்டிங் டிசெண்டிங் எப்படி சவுண்ட் பண்ணுது, இந்த ஃபுல் டோன் செமி டோன் அசெண்டிங் டிசெண்டிங் நம்ம வந்து 90% நல்ல ஒரு மியூசிஷியன், நல்ல ஒரு நாலேஜபிளான ஒரு மியூசிஷியனா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம தைரியமா சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப நான் ஒரு நோட் கொடுக்குறேன். இது ஒரு நோட். இந்த நோட்டுக்கு அசெண்டிங்ல செமிடோன் எப்படி சவுண்ட் பண்ணணும், டிசெண்டிங்ல எப்படி சவுண்ட் பண்ணணும், இது பிளே பண்ணாலே நம்ம சொல்ல தரணும். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். This is ascending semitone. செக் பண்ணலாமா? கரெக்டா இருக்கா? அகைன் இப்போ செமிடோன் டிசெண்டிங். கரெக்டா? கரெக்டா பாடுறேன்னா? ஓகே, இது செமிடோன். நெக்ஸ்ட் ஃபுல் டோன். full tone, same note,
இப்ப அசெண்டிங்ல செமிடோன் ஃபுல் டோன், டிசெண்டிங்ல செமிடோன் ஃபுல் டோன் பாட தெரிஞ்சிட்டாலே அது என்ன நோட்டுன்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியுமே. இப்ப நான் பாடின நோட்டு ஜி, அப்ப அசெண்டிங் செமிடோன் என்னவா இருக்கும்? அது என்ன நோட்டா இருக்கும் சொல்லுங்க? G sharp, sir. Yes, G sharp. Super, super, very good. Descending semitone, descending semitone. F sharp. Hello. F sharp. F sharp. Right, super. Ascending full tone. A. Yes, good. Descending full tone. F. F. E. Yes, F. It's the right answer. So, என்னன்னா இது வந்து எப்படி நம்ம சொல்ல முடியுதுன்னா பொறுமையா பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த சவுண்ட், அந்த டோன், மெலடி எல்லாமே நமக்கு ரிஜிஸ்டர் ஆகும் போது இது எல்லாமே ஈஸியா. ஓகேங்களா? ஓகே, குட். இப்ப நான் வந்து சி மேஜர் ஸ்கேல் என்ன வேல்யூஷன்ல ப்ளே பண்ண போறேன்? மீனிங். Together. 1, 2, 3, 4. Okay. செமி பிரேவுக்கு எத்தனை கவுண்ட் கொடுக்கணும்? ஒரு நோட் ப்ளே பண்ணும்போது எத்தனை பீட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணணும்? 4 பீட்ஸ். ஃபார் மீனிங் 2 பீட்ஸ். பாத்துட்டீங்கன்னா 2 கவுண்ட் உங்களுக்கு இப்ப என்ன ஆயிடுது? ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்? அலாட் ஆறுமுகமா நம்ம மாறிடணும். அலாட்டா இருக்கணும். 2 கவுண்ட்ல அடுத்த நோட்டு நம்ம கண்டினியூஸா ப்ளே பண்ணணும். 1, 2, 3, 4. செமி பிரேவ்ல ப்ளே பண்ணாலும் சரி, மினிம்ல வாசிச்சாலும் சரி, க்ராச்செட்ல we have to give 4 count. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த 4 கவுண்ட் நம்ம வெயிட் பண்றோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் வந்து ப்ரீ கவுண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீ கவுண்ட். எப்பவுமே ஒரு மியூசிக் பார்த்தோம்னா ப்ரீ கவுண்ட் இல்லாம தொடங்க முடியாது. அந்த ப்ரீ கவுண்ட் என்னன்னா அந்த டெம்போவை நம்ம கரெக்டா என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக விஷயம். ஓகேங்களா? 1, 2, 3, ஸ்டார்ட். ஓகே, ஓகேங்களா? அடுத்தது க்ராச்செட் ப்ளே பண்ணலாமா? க்ராச்செட். ஓகே, இப்போ க்ராச்செட் நான் வந்து 2 டைம்ஸ் கண்டினியூஸா ப்ளே பண்றேன். ஏன்னா எப்படி டிசெண்டிங் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் நோட்ல எப்படி நான் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்பவும் அகைன் ஃபர்ஸ்ட் பீட்ல நான் எப்படி தொடங்குறேன்றதுக்காக இப்போ நான் 2 டைம்ஸ் ப்ளே பண்றேன். இப்போ நான் ப்ளே பண்ண போறது க்ராச்செட் பீட். 1, 2, 3, 4. நீங்க என்ன பண்ணுங்க, 2 days செமி பிரேவ், 2 days மீனிங், 2 days க்ராச்செட், அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரே நாள்ல செமி பிரேவ், மீனிங், க்ராச்செட் ட்ரை பண்ணாதீங்க. முதல்ல ஒரு வேல்யூவேஷன் பீட்டையும் நல்லா நீங்க லிசன் பண்ணி பொறுமையா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த வேல்யூவேஷன் போறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப குவாய்வர் ட்ரை பண்ணட்டுமா? உங்களுக்கு குவாய்வர் நான் ட்ரை பண்றேன். சரி, இப்ப க்ராச்செட் பீட்னா ஒரு பீட்ல ஒரு நோட்டு. இப்ப நான் குவாய்வர்ல ப்ளே பண்ணும்போது ஒரு பீட்ல நான் எத்தனை நோட்டு வாசிக்கணும்? எஸ், 2 notes, 2 notes. அப்ப எப்படி ப்ளே பண்ணணும்? இப்ப டிக் டக் 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 அந்த க்ராச்செட்டோட இது பல்ஸ் புடிச்சிட்டீங்களா? க்ராச்செட்னா என்னன்றது புடிச்சிட்டீங்களா? இப்ப இது 120. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு டெம்போ வந்து 120 இல்ல ஒரு 122 வச்சுட்டா கூட அந்த டெம்போல க்ராச்செட்டோட பல்ஸ் நமக்கு தெரியணும்.
பாத்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ் பீட் வந்துட்டே இருக்கும். கண்டினியூஸ் பீட் எப்படி வரும்னா சிங்கிள், நாட் டபுள். டிக் 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 டிக்னு வராது. டிக் 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 டிக். அப்ப அந்த க்ராச்செட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், குவாய்வர்னும் போது ஒரு பீட்ல 2 நோட்டு, செமி குவாய்வர்னா ஒரு பீட்ல 4 நோட்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நான் திரும்ப 87க்கு வந்துடுறேன். இப்ப குவாய்வர் 1 2 3 ஸ்டார்ட். உங்களுக்கு குவாய்வர்ல நல்ல பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம், இப்போ ஒரு மேஜர் ஸ்கேலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அதே ஃபிங்கர்ஸ் தான், ஃபிங்கர்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டெட்ராகார்ட்ஸ் நம்ம எதுவும் இல்லைங்களா, அந்த ஆர்டர்ல கீ வந்து நான் ஷிஃப்ட் பண்ணி வாசிக்கிறேன். எப்படி, சி மேஜர், நெக்ஸ்ட் ஜி மேஜர், தென் டி மேஜர், ஏ மேஜர், இ மேஜர். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சி மேஜர் ஸ்கேல், டி மேஜர் ஸ்கேல், இ மேஜர் ஸ்கேல், எஃப் மேஜர் ஸ்கேல், மிடில் ஆக்டேவ்ல ரைட் ஹேண்ட் ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா? G major scale, A major scale, B major scale, middle octave வந்து down, one octave ஒரு நோட் down. இப்போ வந்து middle C இதுனா G வந்து எங்க ப்ளே பண்ணணும்னா அப் அப் அடுத்து அசெண்டிங்ல வர G கிடையாது. இந்த middle C க்கு below G எங்க இருக்கு, C B A G. ரைட் ஹேண்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நீங்க மிடில் ஆக்டேவ்ல கண்டினியூ பண்ண கூடாது. என்னென்ன மேஜர் ஸ்கேல் வந்து மிடில் ஆக்டேவ்ல இருந்து ஒரு ஆக்டேவ் டவுன் பண்ணி வாசிக்கணும், which is third octave. 88 keysல சொல்றேன், third octave. G major scale, A major scale, D major scale. மிடில் ஆக்டேவ்ல ரைட் ஹேண்ட் வாசிக்கக்கூடிய கீஸ் என்னன்னா C major scale or C minor scale, D major scale, D minor scale, E major scale, E minor scale, F major scale, F minor scale. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். மேஜர் ஸ்கேல், வாட் இஸ் மைனர் ஸ்கேல், ஷார்ட்டா இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, குட். அதுக்கு முன்னாடி இந்த குவாய்வர், செமி குவாய்வர். இப்போ நான் என்ன பண்ண போறேன், குவாய்வர் வேல்யூவேஷன்ல சி மேஜர், ஜி மேஜர், டி மேஜர், ஏ மேஜர், இ மேஜர் எப்படி நான் ஸ்டாப்பா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் a sample. Each keys 2 times. குவாய்வர் எப்படி இருக்குன்னா, அப்போ செமி குவாய்வர் எப்படி இருக்கும், இதுக்கு டபுள். அப்ப என்ன பண்ணணும், ஒரு crotchet beatல we have to move 4 beats, 4 notes. ட்ரை பண்ணட்டுமா? ஓகே, இது 87. இதுவே ஒரு 100, ஒரு 120, ஒரு 150னா யோசிச்சு பாருங்க அதனோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்படி நம்ம வாசிக்கணும்னா இங்க ஸ்டார்ட் பண்ணாதான் அது பாசிபிள். எங்க செமி பிரேவ். ஸோ அப்ப என்னன்னா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
ப்ராக்டிஸ்க்கு உட்கார்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வரும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சது ஜஸ்ட் 1 octave. யூஸ்வலா பார்த்தோம்னா 2 octaves ascending descending வாசிக்கணும். லைக் 2 octavesக்கு இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்போ 2 octaves, இப்போ 1 octave வந்து சொல்லிட்டேன். 1 2 3 1 2 3 4 5 5 4 3 2 1 3 2 1. இப்போ இஃப் யூ நீங்க வந்து 2 octavesக்கு கண்டினியூ பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முடியும்னா நீங்க என்ன பண்ணணும்னா 1 2 3 1 2 3 4க்கு அப்புறமா 8th நோட்டுக்கு 5th ஃபிங்கர் வரக்கூடாது. சரிங்களா? என்ன ஃபிங்கர் வரணும்? ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வரணும். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வந்தாதான் அடுத்த ஆக்டேவ் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அகைன் 1 வந்துட்டு அப்புறம் 2 3 தென் 1 2 3 4 5. அதே மாதிரி டிசெண்டிங் ப்ளே பண்ணும்போது 5 4 3 2 1 தென் 4 3 2 1 3 2 1. ஓகே? ஓகே, பியானோனா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? பியானோனா என்ன? யாருக்கா தெரியுமா பியானோனா என்னன்னு? சும்மா ட்ரை பண்ணுங்க. அக்கோஸ்டிக் இது பெருசா இந்த 88 கீஸ் இருக்க இது. ஓகே, பியானோ இஸ் an instrument. அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். சரி, பியானோனா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு, சாஃப்ட். பியானோ மீனிங் இஸ் சாஃப்ட். பியானோன்றது இட்டாலியன் வேர்ட் பியானோ. சோ பியானோன்றது சாஃப்ட். அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஹார்ஷா அந்த ஃபிங்கர்ஸை வந்து ரொம்ப ஹெவி ப்ரெஷர் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்பீட் வராது. ஆனா ஸ்மூத்தா ப்ளே பண்ணுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து கொஞ்சம் சவுண்டா நான் ப்ளே பண்றேன். பியானோனா இனிமே என்ன சொல்லணும் நீங்க? சாஃப்ட், வெரி சாஃப்ட் பியானிசிமோ, மீடியம் சாஃப்ட் மெசோ பியானோ. இப்ப சாஃப்ட்னா என்னது? பியானோ. அப்ப லவுடுக்கு ஒரு வேர்டு இருக்கும் தானே, which is forte. forte forte, medium forte, mezzo forte. மீடியம்னா மெசோன்னு சொல்லுவாங்க. சோ அது பியானோன்றது ஒரு சாஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால அதுல போட்டு ஹார்ஷா ப்ளே பண்ணாது. ஓகேங்களா? ஓகே, குட். சார் எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணா பரவாயில்ல. ஐ திங்க் நீங்க ஆன்சர் பண்றதுக்காக அன்மியூட் பண்றீங்க. திரும்ப பண்ணுங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து இந்த மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல்னா என்னன்னு சொல்லிட்டு நாங்க வெரி சிம்பிள். இப்போ எல்லாருக்கும் சி ஜி டி ஏஇ வரைக்கும் மேஜர் ஸ்கேல் தெரிஞ்சிச்சு. அதுலேயே தான் மைனர் ஸ்கேல். ஒன்றும் இல்லை, we have to reduce semitone on 3 6 7. ஓகேங்களா? இப்போ சி மேஜர் ஸ்கேல்ல நம்ம என்ன நோட்ஸ் எழுதணும்? சி டி இ எஃப் ஜி ஏ பி சி 1 2 3 4 5 6 7 8. இப்ப இது வந்து சி மேஜர் ஸ்கேல். இப்ப இது மைனர் ஸ்கேலா கன்வெர்ட் பண்ணோம்னா வெரி சிம்பிள். reduce semitone on 3 6 and 7. இப்ப இ ஒரு செமிடோன் ரெடியூஸ் பண்ணா என்ன நோட் ஆகும்? அந்த இ என்ன நோட்டா மாறும்? டி ஷார்ப். நோ சார், கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன சொன்னாங்க? ஃபிளாட். எஸ், குட். இந்த ஏ என்ன நோட்டா மாறும்? ஏ ஃபிளாட். எப்படி ஜி ஷார்ப்? ஃபிளாட் தானே. கம்மி ரெடியூஸ் பண்ணனும், ஃபிளாட் தானே. சோ ஏ ஃபிளாட். B will become B flat. பாருங்க, ஒரு மேஜர் ஸ்கேல்
யூஸ்வலா மேஜர் ஸ்கேலோட சவுண்ட் நீங்க இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிச்சல அந்த மெலடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இது மேஜர் ஸ்கேல். இப்போ நான் என்ன பண்ண போறேன், 3 6 7 ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா என்ன வாசிக்கணும்? C D E ஃபிளாட் F G A ஃபிளாட் B ஃபிளாட் C. ஓகேங்களா? மைனர் ஸ்கேல். இப்போ உங்களுக்கு நீங்க எழுதின எல்லா மேஜர் ஸ்கேல்லையுமே 3 6 7 நீங்க ஒரு செமிடோன் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஒரே கல்ல 2 மாங்கா. எப்படி? மேஜர் ஸ்கேலும் தெரியும், மைனர் ஸ்கேலும் தெரியும். ஓகே, இப்போ மைனர் ஸ்கேல் அதனோட மெலடி எப்படி சவுண்ட் பண்ணி பாருங்க. How many flats in C minor scale? 3 flats. ஓகேங்களா? C minor scale ல மட்டும் தான் 3 flat வரும். வேற எந்த minor scale-லயும் 3 flat வராது. ஓகே? இப்போ C minor scale நல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வாசிக்கலாம். ஓகே, இன்னும் நல்லா சி மேல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இது கூட ட்ரை பண்ணலாம். என்ன மியூசிக்ல வாழ்க இளையராஜா. ஓகே, குட். சோ இன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு செமி பிரேவ் ஒரு மேஜர் ஸ்கேலோ மைனர் ஸ்கேலோ நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா செமி பிரேவ்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், மினிம்ல எப்படி ப்ளே பண்ணணும், க்ராச்செட்ல எப்படி ப்ளே பண்ணணும், குவாயவர்ல எப்படி, செமி குவாயர்ல எப்படி இது எல்லாமே ஒரே டெம்போ, டிஃப்ரெண்ட் டெம்போல ட்ரை பண்ணாதீங்க. 70 87 மேபி சில பேருக்கு ஸ்பீடா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டெம்போ ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. வேற ஸோ சக்சஸ்ஃபுல்லா இந்த 4 கிளாஸஸோட கோர்ஸ் நம்ம இன்னைக்கு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாரதி கலைமன்றம் கோவிந்தன் சார் அவர்களுக்கும் தமிழ் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலே இன்னைக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா பாஸ்ட் ஃபியூ டேஸ் நான் கொஞ்சம் ஃபீவர்ல இருந்தேன். இன்னைக்கு கிளாஸ் பண்ண முடியுமா முடியாதான்றது ஒரு பெரிய டவுட்ல இருந்தது. ஈவினிங் கோவிந்தன் சார் கால் பண்ண பிறகுதான் ஒரு சரி எப்படியாவது இன்னைக்கு இந்த கோர்ஸை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். ஸோ அட்டன் பண்ண எல்லா மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல ஹியூஸ்டனை ஒரு மியூசிக் யூனிவர்சிட்டியா மாத்திடலாம் நம்ம. ஓகே, தேங்க்யூ so much. ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க போயிடாதீங்க. தேவி கோ அஹெட். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இங்க பியானோ கத்துக்கிறதுக்கு ஆவலா ஒவ்வொரு நாளும் வார இறுதி ஆனாலும் காலையில நேரத்துல வந்து அழகா கலந்துக்கிட்டாங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அது அவங்களோட கேள்வி பதில்ல இருந்து தெரிஞ்சிருக்கும். வின்சென்ட் சாரோட அருமையான இந்த நோட்ஸ் சின்ன விஷயத்துல கூட நம்ம குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்து சொன்ன விதம்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. இவரோட வகுப்புகளை திரும்ப தொடர்ந்து நீங்க கேட்கணும் இல்ல படிச்சுக்கணும் இவர்கிட்ட அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டாவே அவர்கிட்ட நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட இந்த BKM பாரதி கலைமன்றம் மெம்பர்ஸுக்காக ஒரு அருமையான கன்செஷன் டிஸ்கவுண்ட் ஃபீஸும் கொடுத்துருக்கிறாரு. இவரோட ஒவ்வொரு வகுப்புமே $1000 ஒரு ஸ்டூடெண்ட்க்கு. அதுல 2 குழந்தைகள் சேர்ந்துக்கலாம், 3 குழந்தைகள் சேர்ந்துக்கலாம். மேக்சிமம் 3 குழந்தைகள் ஒரு டீம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு. $1000. ஸோ இதுல வந்து நீங்க என்ன கன்செஷன் பிரைஸ் அப்படின்னா 10 கிளாஸ்க்கு முதல் 10 வகுப்புகளுக்கு நீங்க ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணணும், இண்டிவிஜுவல் கிளாஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா
10,000 கிடையாது, 9,000 9,000 rupees. இதுவே 2 பேரா படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு குழந்தைக்கு இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 8,000 ரூபாய். இதுவே 3 பேர் இருக்கிற வகுப்புல படிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 7,000 ரூபாய். உங்களுக்கு இது புரிஞ்சுதா? இப்போ உங்க வீட்ல 2 பேர் இருக்காங்க, சிப்லிங் 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்தையும் ஒரு கிளாஸ்ல போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ 2 பேருக்கு 10 கிளாஸுக்கு 8,000 8,000 நீங்க பே பண்ணணும். அதாவது 16,000 நீங்க பே பண்ணணும். 16,000 rupees. புரியுதுங்களா? ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் 10 கிளாஸுக்கான கன்செஷன்ஸ். ஸோ டிபெண்டிங் ஆன் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்கங்கிறத பொறுத்து அவரோட டைமிங் அண்ட் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து இன்னும் அடுத்த எக்ஸ்டெண்டட் 10 more classes அந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் கண்டினியூட்டிக்கு அப்ளை பண்ண முடியுமா முடியாதாங்கிறது வின்சென்ட் சாரோட கையில் இருக்குங்க. உங்களோட டைமிங், ஒவ்வொரு கிளாஸோட டைமிங் என்ன டே, ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸ் வீதம், எந்த நாள்ல உங்களுக்கு கத்துக்க முடியும், அவரு எந்த நாள்ல ஃப்ரீயா இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுதோ இல்ல அவர்கிட்ட நீங்க அப்ரோச் பண்றீங்க இமெயில் ஆர் ஃபோன் வழியா நீங்க கேட்குறீங்கன்னாலும் அந்த சமயத்துல உங்களுக்கு அது தெரிய வரும் எந்த கிளாஸ் எந்த வகுப்பு எந்த நாள்ல பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஒரு இமெயில் ஃபோன் நம்பர் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் இமெயில்ல அதாவது லிங்க் அனுப்புறாரு இல்லைங்களா நம்ம பிரசிடென்ட் கோவிந்தன் சார், அவர் அனுப்புற இமெயிலே அவரோட வின்சென்ட் சாரோட கான்டாக்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிட்டு இருக்காரு. இந்த வாரமும் இந்த வகுப்போட நம்மளோட ரெக்கார்டிங் அனுப்பும் பொழுது யூடியூப் லிங்கோட சேர்ந்து அவரோட விவரங்கள் எல்லாமே அனுப்பி வைப்பார். Okay, thank you. So thank you very much. Thank you, Mom Devi, for conducting this event. ரொம்ப நல்லா பண்ணீங்க, நல்லா கோஆர்டினேட் பண்ணீங்க. சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வின்சென்ட் சார், உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்ல ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஜாயினிங். அதாவது நாங்க இங்க கேட்ட ரெக்வஸ்ட்டுக்கு உங்க டயத்தை இது பண்ணி உடம்பு சரியில்லாட்ட கூட வந்து சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம வந்து இந்த வந்து டீல் அப்படின்னா என்னன்னா, அதாவது இது வந்து அவர் வந்து ஈவன் தோ ஹி ஹேஸ் அ பிஸி ஸ்கெடியூல், ரியலி நிறைய கிளாஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து நீங்க இன்னைக்குள்ள முடிவு பண்ணிட்டு எங்களுக்கு நாளைக்குள்ள சொல்லுங்க. ஸோ தட் ஐ கேன் டேக் த மணி, யூ கேன் சென்ட் இட் டு பிகேஎம் அண்ட் வி வில் சென்ட் இட். நாங்க அனுப்புறோம். ஏன்னா ஒன் டைம் அது பண்ணி தரோம் நாங்க. பிகாஸ் பாரதி கலைமன்றம் வில் பே ஃபார் த அந்த டிரான்சாக்ஷன் ஃபீன்னு ஒன்று இருக்கு, அது நம்ம பேங்க் பே பண்ணோம், விச் ஐ வில் பாரதி கலைமன்றம் வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ நீங்க இன்னைக்குள்ள முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங்கோ நாளைக்குள்ள சொல்லுங்க. ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ கோன் பி பிஸி. நீங்க வந்து அந்த ஃபோன் நம்பர் அனுப்புறேன், அவர்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிங்க, எது கேள்வி இருந்தாலும் கேட்டு நாளைக்குள்ள முடிவு பண்ணி சொன்னீங்கன்னா நாளைக்கு நைட்டோட நம்ம வந்து இதை அனுப்பிச்சு ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். எனிவே தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ ஆல். ஐ நோ கோவிந்தன் சார், இன்னும் ஒரே ஒரு விஷயம். ஆக்சுவலி நான் பியானோ மட்டும் டீச் பண்ணல, கிட்டார், வயலின், ஃப்ளூட், வோக்கல் ஆல்சோ ரிதம், ஸோ எல்லாமே நான் டீச் பண்றேன். அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா கூட கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணலாம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிட்டார் கத்துட்டு இருக்கேன். பட் இந்த பேசிக் லெசன்ஸ்லாம் வந்து எல்லாருக்குமே காமன். இந்த ரிதமா இருக்கணும், நீங்க இந்த பண்ணீங்களே இந்த கிராச்சட்டும் சரி இதுவும் சரி அன்பிலீவபிளா பண்ணீங்க. அந்த லெவலுக்கு வர்றதுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸும் பர்சனல் கைடன்ஸும் இருக்கணும். நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இன்டர்நெட்டை பார்த்து கத்துக்கலான்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு வருஷமா கத்துட்டு இருக்கேன். இன்டர்நெட்ல கத்துக்கிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான். வாத்தியார் அந்த சார் வந்து பார்த்து கையை எப்படி பண்ணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய டேலண்ட் இம்ப்ரூவ் ஆகும். அஃப்கோர்ஸ் யூ கேன் லேர்ன் லாட் மோர் ஃப்ரம் இன்டர்நெட். பட் இந்த கைடன்ஸ் இல்லாம கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால இன்டர்நெட்டை பார்த்து நம்ம பண்றது நம்ம கத்துக்கிறோம் நினைக்கிறோம், ஆனா நம்ம சரியா பண்றோமா இல்லையான்றது இன்டர்நெட் சொல்லாது. எக்ஸாக்ட்லி, அதான் அது நான் லேர்ன் பண்ணது நான். ஸோ அதனால மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். டெஃபினட்டா somebody has to look at it. நானும் முதல்ல அப்படிதான் படிச்சேன் ஒரு 3 மாசம். அதுக்கப்புறம் தான் தென் ஐ ஃபவுண்ட் வாத்தியார் வந்து டீச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க. இட் இஸ் ரியலி a very good deal. Thank you very much sir for giving that so much discount. இவ்வளவு உங்களுடைய ப்ரெஷர் இவ்வளவு இது இருக்கும்போதே தரீங்கன்னா பாரதி கிளம்பன்றதுக்கு பாராட்டுறோம். எல்லாரும் இன்னைக்கோ நாளைக்கோ நான் இமெயில் அனுப்புறேன், எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் வச்சுப்போம். அதுல நம்ம ஃபைனலைஸ் பண்றோம்னா அவருக்கும் ஸ்கெடியூலிங் ஈஸியா இருக்கும். Okay, send us the email. Anyway, thank you all for participating. Thank you sir again.
Amazing Thank you, sir. performance program. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. வாழ்க தமிழ். எல்லாருக்கும் எங்க பாரதி கலைமன்றத்தோட நன்றிகள், வணக்கங்கள். Thank you. Thank you everyone. Thank you, Vincent. Take care. Take care. Take care. Bye.